அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அனதர் vlog. இந்த vlogல வந்து நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் கொஞ்சம் பிளான்ட்ஸ் அண்ட் பெஸ்ட் இன்டோர் பிளான்ட்ஸ். இதை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதில் இருக்க போது. ஓகே, நம்ம வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட காட்டுறது இந்த ரோஸ் பிளான்ட் தான். 2 years பேக் வாங்கியிருந்தேன். இது வந்து செகண்ட் பிளான்ட். பார்ப்போம், அது கொஞ்சம் க்ரோ ஆகவே இல்லை. இது நல்ல க்ரோத் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம் எப்படி வந்து வளருதுன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து இன்டோர் பிளான்ட்டுக்காக வந்து ஒரு பாட் தேவைப்பட்டுச்சு. பாட் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த பாட் தான் வாங்கிட்டு வந்துருந்தேன். ஹோல் இல்லை, அதனால தான் வந்து ஹோல் போட்டுட்டு அதுக்கப்புறம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம ஹோல் போட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து தண்ணி வந்து ஸ்ட்ரெயின் ஆனால் தான், எக்ஸஸ் வாட்டர் போனால் தான் நம்ம பிளான்ட் வந்து நல்லா வந்து க்ரோத் ஆகும். இல்லைனா வந்து அழுகிடும் வேறு. அதுக்காக தான் இந்த டிசைன் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து வாங்கியிருக்கேன். நான் வாங்கின இன்டோர் பிளான்ட் வந்து இது தான், ஸ்பைடர் பிளான்ட். இது வந்து பெஸ்ட் இன்டோர் பிளான்ட், ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்டோர் பிளான்ட். இதோட மெயின்டெனன்ஸும் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. காற்று நல்லா ப்யூரிஃபை பண்ணி கொடுக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். இன்ஷால்லாம் பார்க்கலாம். இது வந்து பெரிய பாட்டில் வைக்கும் போது நல்ல க்ரோத் ஆகி வரும்னு சொன்னாங்க. சின்ன பாட்லேயும் நல்ல க்ரோத் ஆச்சு. நான் வாங்கிட்டு வந்து ஒரு 2 weeks ஆகிடுச்சு. சேஞ்ச் பண்ணவே முடியல. ஸோ இந்த டைம் ஸோ தான் சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சடனாக. ஏன்னா அதுக்கு மேலே வச்சா அது வந்து வீணாக போயிடும் அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் ஒரு 2-3 லீஃப் கூட அது மாதிரி அழுகின மாதிரி ஆகிடுச்சு. இல்லைனா இன்னுமே நல்லா க்ரோத்தாக இருந்திருக்கும். ஸோ இது வந்து நம்ம செட் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் வந்து நல்லா ஒரு லைட்டாக வெளிச்சமாக இருக்கிற இடத்துல நம்ம பார்த்து வச்சிடலாம். அப்போ தான் வந்து நல்ல க்ரோத்தாக இருக்கும். இன்டோர் பிளான்ட் பொறுத்த வரைக்கும் டஸ்ட்டு மேலே வராமல் ஒரு 2 days once அது மேலே உள்ள அந்த லீஃபெல்லாம் லைட்டாக டிஷ்யூ வச்சு இல்லை துணி, நல்லா காட்டன் துணி வச்சு துடைச்சிட்டோன்னா நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான ஒரு காற்றை வந்து பியூரிஃபை பண்ணி கொடுக்கறதுக்கு நான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் வந்து இந்த இடத்த ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். தென் நான் வாங்கிட்டு வந்தது கருவேப்பிலை செடி. இந்த கருவேப்பிலை செடி ரொம்ப அடர்த்தியாகவும் இல்லை பாருங்கள். ஆனால் இது ரொம்ப காஸ்ட்லிங்க. ஸோ அந்த கருவேப்பிலை செடி ரொம்ப நாள் வாங்கணும்னு நினச்சேன், வாங்கிட்டு வந்தாச்சு. அண்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்டோர் பிளான்ட்லேயே ஃபஸ்ட் ப்ளேஸ் பார்த்திங்கன்னா நம்ம மணி பிளான்ட்டுக்கு தான் கொடுக்கலாம். ஏன்னா எல்லார் வீட்லேயும் இருக்கும். ரொம்ப லெஸ் மெயின்டெனன்ஸ், ஈஸியாக க்ரோத் ஆகுறது ஒன்று. நானாக வெக்கேஷன் போகும்போது எல்லாமே இது வந்து காஞ்சி டெட் ஆகிடுது. தென் அதில் இருக்கிற 1-2 லீஃப் எடுத்து வாட்டரில் வச்சு அதுக்கப்புறம் நான் வந்து ரீக்ரோத் பண்ணி இவ்வளோ பிளான்ட்டு வந்து வளர்ந்துருச்சு. நிறைய ஒரு 4-5 பாட்டில் வந்து நான் அந்த மணி பிளான்ட் வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கு. ஸோ அதே மாதிரி பிளான்ட்டுக்கெலாம் தண்ணி ஊற்றியாச்சு. பார்க்கலாம். இன்டோர் பிளான்ட்டில் 2 வாங்கியிருக்கேன். ஸோ அடுத்தடுத்த இன்டோர் பிளான்ட்ஸ் வந்து பற்றி வாங்கி உங்கள்கிட்ட அதை பற்றி நான் ஷேர் பண்ணுறேன் இன்ஷா அல்லாஹ். தென் வந்து டின்னருக்கு வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டின்னர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான டின்னர் தான். மாவு அரைச்சி வச்சுருந்தேன். மாவு நல்லா புளிச்சு வந்துருச்சு. இட்லி, அதுக்கான ஒரு சூப்பரான ஒரு சட்னி, ஆல் டைம் ஃபேவரேட் என்னோடய. இட்லினாலே இந்த சட்னி தான் நீங்கள் ஞாபகத்துக்கு வரும். ஸோ எப்போ பார்த்தாலும் தக்காளி சட்னி அரைச்சிட்ருக்கோம், தேங்காய் சட்னி அரைச்சிட்ருக்கோம். ஸோ ஒரு சேஞ்ச்க்கு நீங்களும் ட்ரை பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு இது வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ பிடிச்சிச்சின்னா கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து கடலைப்பருப்பு வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த சட்னி வந்து கடலைப்பருப்பு சட்னி தான், ரொம்பவே நல்லாயிருக்கும். எண்ணெய் ஊற்றிட்டு கடலைப்பருப்பு நல்லா சூடாகிட்டு கடலைப்பருப்பும் ரெட் சில்லியும் இதில் வந்து சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு வந்து நல்லா ப்ரௌனிஷ் கலர், நல்லா நமக்கு எவ்வளோ வேணுமோ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நான் எடுத்திருக்கேன். அது கூட வந்து ஒரு 4 வரமிளகாய் சேர்த்து நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா ஆனியன் ஆட் பண்ணி ஒரு 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். ஸோ 2 வெங்காயத்தை கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா நல்லா சீக்கிரம் வதங்கிடும். சேம் தக்காளி சட்னிக்கு வெங்காயம், தக்காளி, பட்டை மிளகாய் இதெல்லாம் சேர்ப்போம். இதில் வந்து எக்ஸ்ட்ரா என்ன சேர்த்துருக்கோம், நம்ம கடலைப்பருப்பு, இது கூட கொஞ்சம் தேங்காய், இதெல்லாம் சேர்க்கும் போது நம்ம நிறைய பேர் வந்தாங்கன்னா நான் உங்களுக்கு சட்னி வந்து நல்ல ஒரு குவான்டிட்டி லெவல் நிறையா வரும். ஸோ அதுவே ரொம்ப பிடிக்கும். இன்னும் கொஞ்சம் கூடி தேங்காய் கூட போடலாம். ஸோ அவங்கவுங்க மெம்பர்ஸ் பொறுத்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க வேண்டியதுதான். ரொம்ப ஈஸியான ஒரு சட்னி தான். ஆனால் வந்து இட்லிக்கு பெஸ்ட்டாக இருக்கும் காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கடலைப்பருப்பு சட்னி. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பாத்திரத்துலேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம சேர்த்துக்கலாம். நல்ல திக்னஸாக இருக்கும். இட்லியுமே ஒரு சைடு வந்து நல்லா குக் ஆகிட்டு நல்லா சாஃப்டாக வந்துருந்துச்சு. பர்ஃபெக்டாக இட்லி வந்துருச்சு. ஸோ நம்மளுடைய சைட் டிஷ்ஷான சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. பொதுவாகவே நான் வந்து இந்த தக்காளி சட்னி வதக்கிற சட்னி எதுக்குமே நான் வந்து தாளிக்கிறது கிடையாது. இல்லை தாளிக்கணும்னு ஆசைப்பட்டால் கண்டிப்பாக தாளிச்சிக்கலாம், அதுவுமே ஒரு நல்லாயிருக்கும். பட் இதை ஆல்ரெடி வதக்கினது தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் தாளிக்கலை. இந்த கடலைப்பருப்பு சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி கூட ரொம்ப நல்லாயிருக்கும்.
எனக்கு வந்து பர்சனலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி துணியில் இட்லி ஊற்றி இந்த இட்லி தட்டை நம்ம ட்ரெடிஷ்னல் அந்த இதுதான் ரொம்ப பிடிக்கும். பழைய காலத்தில் அப்படி தான் பண்ணுவாங்க. இப்போ இட்லி குக்கர் அதெல்லாம் வந்துச்சுல்ல. பட் என்னமோ அதில் என்னமோ எனக்கு ஒரு டேஸ்ட்டு கொஞ்சம் லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணும். இதில் சாப்பிட்ற அந்த இட்லி ஃபீல் அதில் வரல. அதனால தான் இதுதான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன். ஸோ டின்னர் ஃபினிஷ் ஆகிட்டா இந்த 2 புது ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. இவங்க வந்து ஆஃப்ரிக்கன் பேர்ட்ஸ் பேராக இருந்துச்சு, ரொம்ப க்யூட்டாக இருந்ததுன்னு வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஆல்ரெடி 2 ஆஃப்ரிக்கன் பேர்டு வந்து 2 ஃபீமேல் இருந்தது, அது கொண்டு போய் கொடுக்க போனாங்க. ஸோ இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ பார்க்கவுமே ரொம்ப க்யூட்டாக மாஷாஅல்லாஹ் நல்லா இருந்துச்சு. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணுறேன். என்னோடய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.